Hi friends, welcome to Yummy Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான எக் போண்டா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். இது ரைஸ்க்கு சைடு டிஷ்ஷா வெச்சுக்கலாம். இப்போ வீட்ல எந்த காயும் இல்ல, நீங்க வந்துட்டு ஒரு டேஸ்டியான சைடு டிஷ் பண்ணனும்னு நினைச்சீங்களா, இது சீக்கிரமாவும் பண்ணிடலாம். within 5 minutesல நீங்க ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸோ நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். फ्रेंड्स, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை யாராவது புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். फ्रेंड्स, இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துர்க்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ இது நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தரும், அதனால் நான் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வேணும் நம்மளுக்கு, அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுன்னா வந்துட்டு நம்ம எக்கை அதில் டிப் பண்ணி போடுறதுக்கு அந்த மேலே வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் நான் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பேட்டர். இப்போ நான் 5 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பீசஸ்லாம் வந்துட்டு இந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டிப் பண்ணி நம்ம இப்போது ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாயில்டு எக்கில் நல்லா டிப் பண்ணி நான் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு சைடு 1 நிமிஷம், இன்னொரு சைடு இன்னொரு 1 நிமிஷம் குக் பண்ணால் போதும், ரெடி ஆகிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணணும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் வந்துட்டு சாதா சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும் இன்னும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.